உண்மையிலே உங்களுக்கு இறையியல் தெரியுமா? இல்லை தெரிஞ்சும் வயிற்று பொழப்புக்கும் பெருமை வாழ்க்கை வாழ்வதற்கும் உங்கள் கத்தோலிக்க சபைக்கு முட்டு கொடுக்குறீங்களான்னு தெரியலை. ஆனால் ஒன்றுண்ணே, உங்கள் முட்டு மரண முட்டாக இருக்குது. இங்கு இந்த கத்தோலிக்க பாதிரி அருள்மணி வேதாகம வரலாற்றை தன் சபை மக்களுக்கு தப்பு தப்பா பெருமையின் ஆவியுடன் சொல்லி கொடுப்பதை நம்ம பார்க்கலாம். பெருமையா கை தட்டுங்க. பெருமையா இல்லையே, பெருமையா இல்லையே. இத கத்தோலிக்க சபை கொடுக்கல. மிக முக்கியமான ஆதிகால அப்போஸ்தல திருச்சபையின் முக்கியமான லீடர்ல ஒருத்தர் இரேனியஸ் ஆஃப் லியான்ஸ். இவர் பாலிகார்ப் அப்படிங்கிறவரோட சீஷர். இந்த பாலிகார்ப் யார் அப்படின்னா அப்போஸ்தலராகிய யோவானின் சீஷர். இவர் கிறிஸ்துவுக்கு பின் 180வது ஆண்டு, அதாவது 2வது நூற்றாண்டிலேயே அகேன்ஸ்ட் ஹெரிசிஸ் அப்படிங்கிற புக்ல 3rd book chapter 11 section 8ல it is possible that the gospel can be either more or fewer in number than they are. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம வாழ்ற இந்த உலகத்துல 4 முக்கிய காட்சிகள் இருப்பது போல தேவாலயத்திற்கு 4 தூண்கள் இருக்கிறது. அந்த தூண்கள் கூடவும் கூடாது குறையவும் கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த தூண்களா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாதிரிங்க என்ன சொல்றாரு? கிபி 382ல இவர் தொகுத்து கொடுத்தேன்னு சொல்றாரு. ஏற்பாடுல 27 தான் இருக்கும், பழைய ஏற்பாடு 46 தான் அப்படின்னு முடிவு பண்ண ஆண்டு எந்த வருஷம்? 382, 4ஆம் நூற்றாண்டு. ஆனா அதுக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடியே அப்போஸ்தல திருச்சபைக்கு வெளிச்சம் கிடைச்சது. இந்த இதர புத்தகங்கள், இதர சுவிசேஷங்கள், இது எல்லாவற்றையும் தள்ளி உண்மையான வேதத்தை பின்பற்றினார்கள். அவங்க கிட்ட இருந்து இவங்க காப்பி அடிச்சுட்டு நான் தான் கொடுத்தேன்னு பெருமை வேற. இத சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்லையா? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? அடுத்த முக்கியமான நபர் ஆரிஜின் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா. இவரு ஒரு பெரிய கிறிஸ்தவ வேத அறிஞர். 184ஆம் ஆண்டு பிறந்துட்டு 253ஆம் ஆண்டு மரிச்சிருக்காரு. அதாவது 3வது நூற்றாண்டுல வாழ்ந்த மனிதர். இவர் தன்னோட லூக்கா விரிவுரை ஹோமிலிஸ் ஆன் லூக் ப்ரிஃபேஸ்ல என்ன எழுதியிருக்காருன்னா, சபைக்கு 4 சுவிசேஷங்கள் தான், தவறான கோட்பாட்டை அல்லது அந்நியான கோட்பாட்டை பின்பற்றுகிறவர்கள் தான் அநேக சுவிசேஷங்களை வைத்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏர்லி சர்ச்சில் ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு நல்ல வெளிச்சம் கிடைச்சி சத்தியத்தில் நடந்துட்டு வந்திருக்கிறாங்க. அதுவும் ஆரிஜின் அப்படிங்கிறவர் வேத அறிஞரும் கூட. இவங்க இரேனியஸ்லாம் தெளிவாக சொல்லி நல்ல லைட்டில் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்ததை காப்பி அடிச்சுட்டு வந்து நாங்கள் தான் தொகுத்தோம், இதெல்லாம் நாங்கள் தான் பிரித்து எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அபத்தமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். 3வது ஆள், ரொம்ப முக்கியமான ஆள், திருச்சபை வரலாற்றின் தந்தை என்று அழைக்கப்படும் யூசிபியஸ் தனது சர்ச் ஹிஸ்டரி அப்படிங்கிற புக்கில் 3 chapter 25ல அங்கீகரிக்கப்பட்ட 4 சுவிசேஷங்கள் அப்படின்னு ஏற்கனவே ஆதி திருச்சபை பயன்படுத்தி கொண்டிருந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. இவர் தான் ஆக்ட்ஸ் ஆஃப் பால், த ஷெப்பர்ட் ஆஃப் ஹெர்மஸ், த அப்போகலிப்ஸ் ஆஃப் பீட்டர், த எபிஸ்டில் ஆஃப் பர்னபாஸ், காஸ்பல் ஆஃப் பீட்டர், காஸ்பல் ஆஃப் தாமஸ், காஸ்பல் ஆஃப் மத்தியாஸ் அப்படிங்கிற புத்தகங்கள் எல்லாம் இறைவார்த்தையே கொண்டதல்ல, அது பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்படலை அப்படின்னு அவரோட புக்கில் கோட் பண்ணி வச்சுட்டாரு. எப்போ? உங்க போப் டமாஸ்கஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடியே. ஏண்டா டேய், அவர் பண்ணின ஒர்க்குக்கு நீங்க ஏண்டா ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க? ஏன் இவங்க இப்படி சொல்லணும்? அதுக்கு காரணம் இருக்குது. அது என்ன காரணம்னா, இவங்க நினைச்ச நேரம் வேதத்தை தங்க இஷ்டத்துக்கு மாத்திக்கலாம், நினைச்ச நேரம் புத்தகங்களை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். அது பண்ணிருக்காங்க. பின்னாடி தன்னை வேதத்துக்கு மேலாக காட்டிக்கலாம். என்ன பண்றீங்கடா அச்சை? நான் தான் இந்த வேதாகமத்தை தொகுத்து கொடுத்து கிழிச்சேன்னு சொல்லும் கத்தோலிக்கர்களால இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லவே முடியாது. முதல் கேள்வி, இதுதான் வேதாகமம்னு நீங்க தொகுத்துட்டீங்கன்னா அப்ப அதுக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடியே மியூரோட்டோரியன் ஃப்ராக்மெண்ட்ல இப்போ இருக்கிற 27 புக்கு, அதே 27 புக்கு அதுல தொகுத்து முடிச்சுட்டாங்க. இதை நீங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா? 2வது, தேவன் மக்களுக்காக கொடுத்த வேதாகமத்தை நீங்க தான் தொகுத்து கொடுத்த அப்படின்னு தேவனுடைய வார்த்தைக்கு மேல உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு? அடுத்து, ஆதி காலத்துல இருந்தே உங்களையும் போப்பையும் ஏத்துக்காத, மதிக்காத ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சும் இதே 27 புத்தகங்களை தான் வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கும் நீங்க தான் தொகுத்து கொடுத்தேன்னு சொல்ல போறீங்களா? என்ன ஃபாதர் ஃபாதரு ஃபாதரு டைவர் அப்பா டைவர்
இன்னும் பல கேள்விகள் இருக்கு. தேவ பிள்ளைகளே, வார்த்தை தான் தேவன். அந்த வார்த்தையை வைத்து தான் சபை. சபையை வைத்து தேவன் கிடையாது என்பதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த மாதிரி கள்ள போதனை யாராவது பண்ணா ஆள விடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறதே சிறந்தது.